ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசிர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, நீ மிகவும் புத்திசாலியான குழந்தை என்று உன் சாயப்பா எனக்கு தெரியும். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் அல்லவா நீ என்றுமே நினைப்பது நீ நினைத்த மாதிரியே நடப்பதற்கான அத்தனை வழிகளையும் உன் சாயப்பா உனக்கு உருவாக்கி தருவேன். வாய்ப்புகளை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் என்னுடைய பிள்ளை எவ்வளவு புத்திசாலி என்று எனக்கு தெரியாதா? நீ சிந்திப்பதை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சாதிக்கப் போகின்றாய். வலிமையானவர்களுக்கு வழி தாங்கும் சக்தியானது அதிகமாகவே இருக்கின்றது. ஆனால் ஒருபோதும் அவர்களுக்கு வலிக்காமல் இருக்காது. வலிகளை தாங்கிக் கொள்ள உன்னுடைய உடலுக்கு மனதுக்கும் பயிற்சி தர வேண்டும். சிறு சிறு விஷயங்களுக்கு கூட மனதை அலைப்பாய விடவோ துன்பப்படவோ விடாமல் எல்லாமே கடந்து போகும் என்ற தைரியத்தோடு நீ இருந்துவிட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் சமாளித்து விடலாம். என் செல்லமே, வாய்ப்புகள் கிடைக்காததால் திறமை இருப்பவர்கள் கூட இருக்குமிடம் தெரியாமல் போய்விடுவதும் உண்டு. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு நல்லபடியாக முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாகவே ஒரு நாள் முன்னேறித்தான் காட்டுவார்கள். என் செல்லமே, அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் உன்னை பற்றிய சில வதந்திகள் மட்டுமே தவிர உன்னுடைய திறமைகளை பற்றியல்ல. அதனால் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு பின்னால் இருப்பவர்களும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஒருபோதும் தெரியாது நீ வகுத்து பயணித்து கொண்டிருக்கும் பாதையானது எத்தனை கடினமானது என்று. அவர்களுக்கு தெரியாது அந்த பாதை மிக மிக மோசமானதாக இருந்திருக்கும் என்று. என் செல்லமே, முயற்சி செய்வதற்காக ஒரு நொடி கூட தயங்காதே. நீ எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கான வெற்றிகள் எல்லாம் தானாகவே வந்து சேரும். தடைகள் வருவது கண்டு எல்லாம் பயம் கொள்ளக்கூடாது. வந்த தடைகள் எல்லாம் சட்டென்று விலகி சென்றுவிடும். அவை வந்த சுவடு தெரியாமல் மறைந்துவிடும். உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் அல்லவா? எந்த ஒரு விஷயங்கள் நடந்தாலும் அதை கண்டு கொள்ளாமலும் அதன் மீது கவனம் செலுத்தாமலும் இருப்பதுதான் உன்னுடைய உடலுக்கும் உன்னுடைய மனதுக்கும் நல்லது. உனக்கு எது தேவையோ அதன் மீது மட்டும் உன் கவனத்தை செலுத்து. தேவையில்லாத விஷயங்கள் மீது உன் கவனத்தை செலுத்தக்கூடாது. இனி யார் என்று இந்த உலகமானது அறிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இப்போது வந்து விட்டது. நீ அடைகின்ற தோல்வி என்பது என்ன தெரியுமா? உன்னுடைய குறைகள் என்ன என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய தவறு என்ன என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நீயே முழுவதுமாக புரிந்து கொண்டால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்வரக்கூடிய சவால்களை எல்லாம் நீ வெற்றி கொள்ள முடியும். என் செல்லமே, வெற்றி பெற்றவர்கள் என்பவர்கள் தோல்வியை கண்டு துவண்டு போனவர்கள் அல்ல. அதை எதிர்த்து தன்னால் முடியும் என்று சாதித்து காட்டியவர்கள். நீயும் அப்படிப்பட்ட ஒரு வழியில் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றாய். முயற்சியை கைவிட்டு விடாதே. கடந்து போனவைகளை நினைத்து நினைத்து கவலைப்படாதே. நீ எப்படிப்பட்ட கவலையும் படக்கூடாது என்றுதான் உன் சாயப்பா இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எல்லாமே கடந்து போகும் என்பதை நீ முழுவதுமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ செய்த தவறுகளையும் அதில் நீ கற்ற பாடங்களையும் மட்டும் ஒருபோதும் மறந்துவிடாதே. மீண்டும் இது போல ஒரு சந்தர்ப்பமானது ஒரு சூழ்நிலையானது உருவாகாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, எது நடந்தாலும் பயப்படக்கூடாது. உனக்கு வழிகாட்டியாக துணையாக நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடாதே. உன் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் இணைந்துவிட்ட பிறகு இனி உனக்கு துன்பம் என்ற ஒன்றே இருக்காது. வரக்கூடிய அத்தனை நாட்களையும் உனக்கான நாட்களாக நான் உருவாக்கி தருவேன். கடந்து வந்த பாதைகளில் இருக்கக்கூடிய வழிகளை எல்லாம் நான் சரி செய்வேன். எல்லாமே மறந்துவிடும், மாறிவிடும் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாக எப்போதும் நான் ஒருவன் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை நினைத்து தைரியத்தோடு இரு. கவலை என்பதை தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய மனதில் எப்போதும் தைரியமும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உன்னுடைய சாயப்பாவின் மேல் நீ வைத்திருக்கும் பக்தியும் தான் நிறைந்திருக்க வேண்டும். அப்போது நீ தொட்ட அனைத்திலும் உனக்கு வெற்றியானது கிடைத்துவிடும். எல்லாமே மாறிவிடும். உன்னுடைய வாழ்வை நீயே மாற்றிக்கொள்ளும் வரை வேறு யாராலும் அதை மாற்ற முடியாது. நீ நினைத்தால் மட்டும்தான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு நேருக்கு நேராக எதிர்கொண்டு அதற்கான விடையும் கிடைக்கும். என் செல்லமே, மற்றவர்கள் எதுவும் உனக்கு செய்ய முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் கண்டு பயம் கொள்ளாதே. அவர்கள் இப்போது ஒரு மாதிரி பேசுவார்கள், பிறகு வேறு மாதிரி பேசுவார்கள். அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் அவ்வப்போது சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிக்கொண்டேதான் இருக்கும். அதனால் அவர்கள் சொல்லுவது எல்லாம் காதில் வாங்கி கொண்டு இப்படி
இருக்கும் என்றெல்லாம் கவலைப்படாதே. உன்னுடைய தன்னம்பிக்கையை விட்டு விடாதே. நிச்சயமாக உன்னால் முடியும் என்று நீ நம்ப வேண்டும். உன்னை தாங்கி பிடிப்பது உன்னுடைய முயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் என்பதை நீ மனதில் வைத்துக்கொள். மாற்றங்கள் என்பதுதான் இங்கே மாறாமல் இருக்கக்கூடியது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே இங்கு தானாக கிடைப்பது இல்லை. அதற்காக முயற்சிகள் இருக்கும்போதுதான் அது சர்வ நிச்சயமாக அது உன்னை வந்து சேரும். அதை பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீ நினைத்தவுடன் நினைத்த காரியங்களை எல்லாம் செய்து முடித்துவிடு. எந்த இடத்திலும் உன்னுடைய உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு உன்னை நீயே இழந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கை எப்போதும் உன் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும். உன்னுடைய மனமானது உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும். நீ என்ன சொல்லுகிறாயோ அதன்படிதான் உன் மனமானது கேட்க வேண்டும் என்ற நிலைக்கு நீ பக்குவப்பட வேண்டும் என் செல்லமே. அப்போதுதான் உனக்குள் இருக்கும் பலவீனமான எண்ணங்கள் எல்லாம் உன்னை வழிநடத்தாமல் பலமான எண்ணங்கள் எல்லாம் உன்னை வழிநடத்தும். உன்னுடைய உண்மையான எதிரிகள் இப்போது உன்னை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் தடுமாறிக்கொண்டிருக்க வேண்டுமானால் நீ எப்போதும் அவர்களுக்கு புரியாத ஒரு புதிராகவே இருக்க வேண்டும். நீ பலசாலி என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் மற்றவர்களுக்கு கிடையாது. உனக்கு நீயே பலசாலி என்று நீ முழுவதுமாக அறிந்து கொள். உன்னை நீயே வெற்றிக்கொள். உன்னுடைய பலவீனத்தை வெளியே காட்டாமல் இருந்தாலே போதும். மற்றவர்கள் உன்னை எந்த சூழ்நிலையிலும் வீழ்த்த முடியாது. உன்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்று நீ நம்ப வேண்டும். உன்னுடைய முயற்சி ஒன்றை மட்டும் துணையாக வைத்துக்கொள். உன் சாயப்பாவையும் துணையாக வைத்துக்கொள். அனைத்துமே உனக்கு கைகூடி வந்து சேரும். நான் எத்தனை முறை சொல்லி இருக்கின்றேன். 1000 முறை தோற்றாலும் உன்னுடைய வெற்றி என்பது ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் நாள் வரத்தான் போகின்றது. அதுவரை நீ முயன்று கொண்டே இருக்க வேண்டும். முயற்சியை கைவிட்டு விடக்கூடாது. உனக்கான வெற்றி தகுந்த நேரத்தில் வந்து சேரும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் செல்லமே. துணிந்தவனுக்கு வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளை எல்லாம் நீயே கண்டுபிடிக்க வேண்டும். எதற்காகவும் எக்காரணத்திற்காகவும் பிற உதவியை நீ நாடக்கூடாது. மற்றவர்கள் தரும் விஷயங்களை எல்லாம் உன் காதில் வாங்கிக்கொள். ஆனால் எப்போதும் முடிவை மட்டும் நீ மட்டுமே எடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய மனநிலையிலிருந்து ஒவ்வொரு கருத்தை சொல்லுவார்கள். ஆனால் உண்மையான காரணம் என்ன என்றும் அந்த சூழ்நிலை என்ன என்றும் உனக்குத்தானே தெரியும். அதையெல்லாம் நீதான் அலசி ஆராய்ந்து பார்த்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என் செல்லமே. நீ இப்போது போராடி கொண்டிருக்கும் போராட்டமானது நிரந்தரமானது என்று கவலைப்படாதே. அவையெல்லாம் சற்றென்று கலைந்துவிடும். உன்னுடைய போராட்ட காலம் முடிந்துவிடும். எப்போது முயற்சி என்னும் ஆயுதத்தை நீ கையில் எடுத்திருக்கின்றாயோ அப்போது வெற்றியானது உன்னை தேடி வந்து சேரும். எதையும் தாங்கும் மன வலிமையை உன் சாயப்பா உனக்கு கொடுத்திருக்கின்றேன். என்ன சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் தீர்மானித்து அதன்படி நடந்து கொண்டே இரு. உனக்கான வெற்றியானது உன்னை வந்து அலங்கரிக்கும் என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. எந்த சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக அமையும். நீ வெற்றி பெறப் போவது நிச்சயம். உன் சாயப்பா எந்த நிமிடமும் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருக்கின்றேன். நீ என்னை சரணாகதி அடைந்திருக்கின்றாய். உன்னை காப்பதுதான் உன் சாயப்பாவினுடைய முதல் வேலை. உன் விதியையும் சதியையும் தவிடுபொடியாக்கி உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியது என்னுடைய பொறுப்பு அல்லவா என் செல்லமே. என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீ அதையெல்லாம் கடந்து செல்லக்கூடிய மன தைரியத்தை வளர்த்து கொண்டு உன் சாயப்பாவின் ஆசீர்வாதத்தையும் துணையாக வைத்து கொண்டு உன் வாழ்க்கையை நோக்கி நடந்து கொண்டே இரு. உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்துமே உனக்கு சாதகமாக நான் முடித்து கொடுக்கப் போகின்றேன். ஏற்றம் என்பது உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். எதிர்மறையான சூழல்கள் எல்லாம் மாறிவிடும். எதை நினைத்தும் கவலைப்படாதே. இருளில் இருக்கிறேனே சாயப்பா என்றெல்லாம் கலங்காதே. உனக்கான வெளிச்சமாக நான் இருக்கின்றேன். உனக்கான அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன். கவலைப்படாமல் மன தைரியத்தோடு இரு. நடக்கக்கூடியது எல்லாமே உன் எண்ணப்படியே நடக்கும். எதிர்மறையாக ஏதும் நடந்துவிடுமோ என்றெல்லாம் கலங்காதே. என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கின்றது. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.